Hi friends, welcome to our channel. நாம இன்னைக்கு ஒரு ஜுவல் பாக்ஸ் வேஸ்ட் பாக்ஸ்ல இருந்து எப்படி ஒரு ஜுவல் பாக்ஸ் பண்றது தான் பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன திங்ஸ் தேவைன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் இப்போ நான் இன்னைக்கு ஒரு வாட்ச் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி உங்ககிட்ட ஏதாவது வேஸ்ட் பாக்ஸஸ் இருந்துச்சுன்னா அந்த பாக்ஸை நம்ம எடுத்துக்கலாம். நம்ம கிட்ட எந்த பாக்ஸ் இருந்தாலும் ஓகே. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க, ஸ்கொயர்லயோ இல்ல உங்களுக்கு என்ன ஷேப்ல இருக்கோ அந்த மாதிரி ஷேப்ல ஒரு வேஸ்ட் பாக்ஸ் எடுத்து அதுக்கு மேல நான் என்ன பண்ணிருக்கேன்னா ஒரு கிராஃப்ட் பேப்பர், கலர் பேப்பர் அப்படியே வெறும் கலர் பேப்பரை மட்டும் க்ளூ போட்டு ஒட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் நீங்க எடுத்துக்கோங்க. இப்போ இதை என்ன பண்ண போறோம்னா டெக்கரேட் பண்றதுக்கு இந்த மாதிரி நான் லேஸ் எடுத்திருக்கேன். இந்த லேஸ் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் இதை நம்ம டெக்கரேட் பண்ண போறோம். இப்போ இந்த லேஸ் நான் இதுல ஸ்டிக் பண்ணி நம்ம டிசைன் பண்ண போறோம். இப்படி எல்லா சைட்லயும் வரா மாதிரியும் நம்ம இதை ஒட்டிக்க போறோம். நான் இன்னைக்கு க்ளூ கன் யூஸ் பண்ணி இதை ஸ்டிக் பண்றேன். நீங்க வெறும் ஃபெவிகால் இருந்துச்சுன்னா ஃபெவிகால் கூட போட்டு நம்ம இதை ஸ்டிக் பண்ணிக்கலாம். இப்போ இது 4 சைட்ஸ்மே நான் க்ளூ கன் யூஸ் பண்ணி இது ஸ்டிக் பண்ணிக்க போறேன். வெறும் இந்த லேஸ் ஜஸ்ட் நம்ம எடுத்து கட் பண்ணி அப்படியே இதில் வச்சு ஸ்டிக் பண்ணாலே போதும். க்ளூ கன்ன்றதுனால ரொம்ப அழகா இது ஸ்டிக் ஆயிரும், பிரிஞ்சு வராது. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை ஃபுல்லாகவே இந்த லேஸ் ஒட்டி நம்ம ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ அதே மாதிரி என்ன பண்ண போறோம்னா இந்த பாக்ஸுக்கும் இந்த பாக்ஸில் இந்த கீழே இருக்கிற போர்ஷன்லையும் நம்ம ஃபுல்லாக இந்த லேஸ் ஒட்ட போகிறோம். இப்போ நான் இதை அதே மாதிரி ஃபர்ஸ்ட் எப்படி நம்ம க்ளூ கன் வச்சு ஒட்டணுமோ அதே மாதிரி இதில் நான் ஸ்டிக் பண்ணிட்டு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த பாக்ஸ் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஒட்டிட்டோம். இப்போ நம்ம மேல இருக்க பாக்ஸ்ல எப்படி ஒட்டியிருக்கோம்னா இந்த லேஸ் கீழே வரா மாதிரி ஒட்டியிருக்கோம். இப்போ கீழே இருக்க பாக்ஸ்ன்றதால இந்த லேஸ் மேல வரா மாதிரி நம்ம இந்த பாக்ஸை ஃபுல்லாவே ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ பாருங்க, இப்போ இது போட்டு பார்க்கும்போது ஒரு அழகான ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி நமக்கு ஒரு லுக் கிடைக்குது. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இன்னும் கொஞ்சம் இது டெக்கரேட் பண்றதுக்கு நம்ம கொஞ்சம் இந்த லேஸு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி பேப்பர் ரோசஸ் நான் செஞ்சிருக்கேன். இந்த மாதிரி பேப்பர் ரோஸ் வச்சு நம்ம இன்னும் கொஞ்சம் இதை டெக்கரேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இது இந்த பாக்ஸ் முடிச்சிட்டோம். இப்போ இது மேல கொஞ்சம் பிளைனா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ அதனால நான் என்ன பண்ண போறேன்னா இந்த மாதிரி ஸ்டோன் செயின் இதுல கட் பண்ணி ஸ்டிக் பண்ண போறேன். ஸோ ஆல்ரெடி நான் அது 4 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதை அப்படியே ஜஸ்ட் ஸ்டிக் பண்ண வேண்டியதுதான். இதெல்லாமே நம்ம நார்மல் ஃபெவிகால் போட்டே ஒட்டிக்கலாம். நான் க்ளூ கன் வச்சிருக்கிறதுனால க்ளூ கன் போட்டு ஸ்டிக் பண்றேன். நீங்க நார்மல் ஃபெவிகால்லே இது நல்லா ஸ்டிக் ஆயிரும். இப்போ நான் இதை உங்களுக்கு ஃபுல்லாவே 4 சைட்ஸும் முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை மேலே ஃபுல்லாவே ஸ்டோன் செயின் ஸ்டிக் பண்ணிட்டோம். நான் பாதி க்ளூ இது ஃபெவிகால் போட்டே தான் இதை ஒட்டியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா இது மாதிரி பேப்பர் ரோசஸ் நான் செஞ்சு வச்சிருக்கேன். இதோட டுட்டோரியலும் நான் இன்னொரு வீடியோவில் எப்படி நம்ம நார்மல் பேப்பர்ல எப்படி இந்த மாதிரி ரோஸ் பண்றது அப்படின்னு போடுறேன். இப்போ இந்த மாதிரி ரோசஸை நாம இதில் ஸ்டிக் பண்ணிக்க போறோம். நான் இன்னைக்கு 3 ரோசஸ் செஞ்சு வச்சிருக்கேன். இப்போ இந்த 3 ரோசஸையும் நாம இதில் ஸ்டிக் பண்ண போறோம். இது நம்ம நார்மல் ஃபெவிகால் போட்டே ஒட்டிக்கலாம். இப்போ இந்த 3 ரோசஸ் நம்ம அப்படியே ஸ்டிக் பண்ணிக்க போறோம்.
இப்போ இந்த 3 ரோஸஸ் ஸ்டிக் பண்ணிட்டு இப்போ இது ஒரு லீஃப் எஃபெக்ட் கிடைக்கிறதுக்காக நான் வந்து இன்னைக்கு வந்து சாட்டின் ரிப்பன்ல கிரீன் கலர் ரிப்பன் வந்து எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரிப்பனை வந்து இப்படி ஆஃபா மடிச்சு ஜஸ்ட் கட் பண்ணி ஒரு சைட்லயும் நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். இப்போ வந்து இந்த சாட்டின் ரிப்பனை வந்து நான் வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன சைஸ் கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இப்படி ஒரு மடிச்சு இப்படி எடுத்தோம்னா இந்த மாதிரி ஒரு லீஃப் மாதிரி நமக்கு ஒரு எஃபெக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா இது ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு க்ளூகன் போட்டு ஸ்டிக் பண்ணிக்க போறோம். இப்போ இந்த நான் வந்து 3 பீசஸ் வைக்க போறேன். இப்போ ஜஸ்ட் வந்து இந்த 2 எண்டையும் வந்து பிடிச்சி இப்படி வச்சாலே போதும். அழகா வந்து இது வந்து ஸ்டிக் இது வந்து அந்த ஷேப் வந்துடும். இப்போ திரும்பவும் க்ளூகன் எடுத்து ஜஸ்ட் இப்படி வச்சுட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கணும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த மாதிரி லீஃப் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த 3 எட்ஜ்லயும் ஒரு லீஃப் வந்து நம்ம வந்து ஸ்டிக் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஞ்சம் க்ளூகன் வச்சுட்டு இந்த லீஃப் வந்து அந்த இடத்துல வந்து நம்ம வச்சு விட்டுடலாம். ஸோ அதே மாதிரி நம்ம எல்லா சைடுமே வந்து வைக்க போறோம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு ரோசஸ்ல சும்மா ஒரு பீடு வந்து டெக்கரேட்காக ஒட்டியிருக்கேன். இப்போ நம்ம வந்து ஒரு அழகான ஜுவல் பாக்ஸ் வந்து நம்ம வந்து வீட்லயே வந்து ரெடி பண்ணிட்டோம். இது எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளோட கிரியேட்டிவிட்டி பேஸ் பண்ணது தான். நான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சிம்பிளா ஒரு 3 ரோஸ் வச்சு ஒரு லீஃப் வச்ச மாதிரி நான் வந்து இன்னைக்கு வந்து இதில் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து உங்களோட கிரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி உங்க வீட்டில் என்னென்ன மெட்டீரியல்ஸ் இருக்கோ அது மாதிரி நம்ம வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஐடியா தான். நம்ம வந்து ஒரு வேஸ்ட் பாக்ஸ்ல, இது வந்து நான் ஒரு வாட்ச் வாங்கின பாக்ஸ், அந்த வேஸ்ட் பாக்ஸ்ல நம்ம வந்து எப்படி வந்து ஒரு ஜுவல் பாக்ஸ் மாதிரி ரெடி பண்ணலாம். இப்போ நம்ம இதுல வந்து அழகா வந்து ஜுவல்ஸ் ஏதாவது போட்டு ஷோகேஸ்ல வைக்கிறதுக்கு, இல்ல யாருக்காச்சும் நம்ம ஏதாவது கிஃப்ட் பண்ணும்போது பிளைனா கிஃப்ட் பண்றது, இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி நம்ம கிஃப்ட் பண்ணும்போது அவங்களும் இதை வந்து நம்மளோட மெமரிஸா வந்து பத்திரமா அவங்க வீட்டில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ நான் வந்து இன்னைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டிசைன் தான் பண்ணியிருக்கேன். நீங்க வந்து உங்க வீட்டில் இருக்க திங்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதை வந்து டெக்கரேட் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அடுத்தடுத்து போடுற எல்லா நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வந்து வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.